எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாசகம் மன்னிக்கும்போது நம் காயத்திலிருந்து குணமடைகின்றோம். நாம் விலகி இருக்கும்போது நாம் வளர்ச்சி அடைகின்றோம். இதை ரொம்ப சுலபமாக நம்ம சொல்லிடுறோம். ஆனால் காயப்பட்ட மனசுக்கு மன்னிப்பு ஒரு அருமருந்து தான். ஆனால் அதை நம்மளால் ஏற்றுண்டு ஒருத்தர் செஞ்ச ஒரு தவறை, ஒரு துரோகத்தை, ஒரு அவமானத்தை மறக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை. இது 2 நிலையாக 2 ஸ்டேஜாக நம்ம பார்க்கணும். ஒன்று மன்னிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு கொடுத்த பிறகு நம்ம அதை மறந்து அதை கடந்து போகிறது. இந்த மன்னிப்புங்கிற இந்த நிலை இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மன்னிப்புங்கிறது ஒரு வகை கிடையாது. அது டிபெண்டிங் ஆன் சிச்சுவேஷன்ஸ், டிபெண்டிங் ஆன் அவர் நேச்சர், டிபெண்டிங் ஆன் த டைம், அது மாறுபடும். அதில் முதலாவது வகை லாஜிக்கல் ஃபார்கிவ்னஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துறச்ச அதனால் நமக்கு உண்டாயிருக்கிற இந்த மனவலி, அதுலேருந்து விடுபடுறதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் இல்லை. அது நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கும், நாம் செய்யக்கூடிய காரியத்தை அது பாதிக்கும், நம்ம பர்ஃபார்மன்ஸை அது பாதிக்கும். இதனால் நம்ம அந்த வளர்ச்சிங்கிற அந்த பாதைக்கு நம்ம போகவே மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாக்னேட் ஆகி நின்றுடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அந்த மனவலியை ஏற்படுத்துகிறாங்க, யார் மூலியமோ அது நமக்கு ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அதை நம்ம கடந்து போகாமல் நம்ம அந்த வலியை ஒரு காயமாக, ஒரு ஸ்காராக மாத்திர ஒரு திசையை நோக்கி நம்ம போனோன்னா அது நம்மளோட இந்த மனசுக்கு அது ஒரு சரியான விஷயம் இல்லை. அதனால் இந்த லாஜிக்கல் ஃபார்கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கையில் எடுத்துட்டோன்னா நம்மளை நாமளே மாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யறச்ச நம்ம அதுலேருந்து விடுபட்டு நம்மளால் வளர்ச்சிங்கிற ஒரு பாதைக்கு போக முடியும். அதனால் இது அடுத்தவங்களுக்காக நம்ம பண்ணுறது கிடையாது, இது நமக்கு நாமே பண்ணிக்கிற ஒரு விஷயம். அதனால் இது நிறைய விஷயங்களுக்கு, நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது இந்த காலப்போக்கில் நம்ம மன்னிக்கிறது. அது டைம் ஹேஸ் த பவர் டு ஹீல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வருஷமாக இருக்கலாம், பல வருஷங்களாக இருக்கலாம். அதோட போக்கிலேயே விட்டு அந்த காலமே நமக்கு அந்த ஒரு மன்னிக்கிற ஒரு குணத்தை கொடுக்கறச்ச அப்போ மன்னிக்கிறது ஒரு சில சந்தர்ப்பங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது கேட்டகரி நமக்குள்ளேயே ஒரு ஒரு நல்ல விதமான மற்றவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு எம்பத்தட்டிக்கான ஒரு நேச்சர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேச்சரோட நம்ம இந்த மன்னிப்புங்கிற விஷயத்தை அணுகரிச்ச நம்மளால் அன்புங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுத்து அது வழியாக நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறது போல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிற மாதிரி. அதே இதில் அவர் இன்னொன்று சொல்லுவார், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது மன்னிக்கிறது நல்லது தான், ஆனால் அதை மறக்கிறது இன்னுமே ஒரு உயர்ந்த செயல் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம
நம்மளுடைய அந்த எம்பத்தட்டிக் நேச்சரை நம்ம வந்து பயன்படுத்தி ஒருத்தரை மன்னிக்க நம்ம முற்படலாம். அப்போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஹர்ட் டு ஃபர்கிவ்னஸ் டு ஹீலிங் அப்படின்னு அந்த பாத்வே இருக்குது. இப்போ இந்த ஹர்ட் டு ஃபர்கிவ்னஸ் அதில் வந்து நம்ம நிறைய ஸ்டேஜஸ்க்கு போவோம். அதனால் அதை பார்த்து நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இட்ஸ் அ குவைட் அண்ட் வெரி நேச்சுரல் திங் டு டூ. ஏன்னா அதை கடக்கிறதுங்கிறது, அந்த பாதைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக ட்ரெய்னிங் பீரியட். இன்னொன்று வந்து ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கும் கூட. அதனால் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறச்ச நம்மளால் ஈஸியாக அந்த ஹர்ட் டு ஃபர்கிவ்னஸ்ங்கிற அந்த பாதைக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து அடைய வாய்ப்பு இருக்குது. என்னென்ன மாதிரி ஸ்டேஜஸ் க்ராஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இல்லைன்னா ஸ்டாப்ஸுன்னு சொல்லலாமே. இப்போது ஒரு நம்மளோட டெஸ்டினேஷன் ஃபர்கிவ்னஸ்ஸாக இருக்கிறச்ச நம்ம க்ராஸ் பண்ணுற ஸ்டாப்ஸு என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, கோபம். முதல்ல நமக்கு வந்து கோபம் வரும். யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிட்டாங்கன்னா எப்படி என்ன சொல்ல போச்சுங்கிற ஒரு கோபம் வரும். அதுக்கப்புறமா ஒரு இமோஷ்னல் அப்ஹீவல் இருக்கும். பலவிதமான இமோஷன்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ். மூணாவது வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். நாலாவது ஸ்டேஜ் தான் வந்து ஒரு புரிதல் வரும். இது எதனால் நடந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஸ்டேஜுக்கு நம்ம வருவோம். அதுக்கப்புறமா தான் நம்மளால் ஒருத்தரை மன்னிக்க முடியும். இப்போ நம்ம மன்னிக்க தயாராகிட்டோம். அதோடு முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது நமக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த மனவலி ஒரு காயமாக நம்ம மனசில் இருக்கிறச்ச அது பெருசாக ஒரு ஸ்காராக ஒரு வடுவாக மாறாமல் நம்ம வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு நம்ம முற்படணும். இந்த ஹீலிங் ப்ராசஸில் நம்ம 2 விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஒன்று வந்து நம்மளை யார் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசுறது. இல்லை நம்மளால் அவங்களோட போய் கான்வர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலிக்கிட்டேயோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நம்மளோட கவுன்சிலர்ஸ்கிட்டேயோ நம்ம வந்து ஹெல்ப் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அப்படி எடுக்கிறச்ச நம்மளால் இதை ஈஸியாக கடந்து போயிட முடியும். அடுத்தது வந்து நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணுறது, ஹியூமன் இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா குணமும் நல்ல குணமாக இருக்காது, அவங்களுக்குள்ளேயும் குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றது. we have to acknowledge that people have imperfections. ஸோ நம்ம அதை உணர்ந்த உடனே நம்மளால் ஈஸியாக அவங்க பண்ண அந்த தப்பையோ தவறையோ நம்மளால் ஏற்றுக்க முடியும். இந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்தோன்னா நம்மளால் ஈஸியாக, நான் அடுத்தது சொன்னேன் இல்லையா, டு லெட் கோ. ஏன்னா இந்த ப்ராசஸ்குள்ளே நம்ம போனால் தான் வளர்ச்சிங்கிற ஒரு பாதைக்கு நம்மளால் போக முடியும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு காயம், ஒரு மனவலி நமக்கு ஏற்படுறச்ச நம்ம ஸ்டாக்னேட் ஆகிடுவோம். ஸ்டாக்னேட் ஆகிட்டோம்னா அந்த வளர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்காது. அப்போது திருப்பி அந்த வளர்ச்சியை நம்ம கொண்டு வரணுன்னா நம்ம பட்ட காயத்தை, அந்த வலியை, அதுலேருந்து நம்ம ஹீலாகி வந்து நம்ம அடைந்த அந்த துன்பங்களை வந்து நம்ம வந்து விடணும். நம்ம மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தை நம்ம விடணும். நம்ம வந்து அதுலேருந்து வர்ற விஷயங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு அதை பாசிட்டிவாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறச்ச நமக்குள்ள அந்த வளர்ச்சி இருக்கும்.
இல்லைன்னா அது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு ஆங்ஸைட்டியையும் நமக்கு அது கொடுக்கும். அதனால் நம்ம எப்போவுமே எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் நடந்ததுன்னா we have to see it to the end. எந்த ஒரு அனுபவத்தையும் நம்ம அதை கடந்து போகாமல் அதை நின்று அதை ஆராய்ந்து அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பண்ணுற போது நமக்குள்ளேருந்து ஒரு மாற்றம் வரும். நாம் செய்கிற விஷயத்தில் ஒரு மாற்றம் வரும். நம்மளுடைய வழியில் ஒரு மாற்றம் வரும். அப்படி மாற்றம் வரும்போது இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.